இப்போ பயணிகளுக்கு என்று கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி விமானிகளுக்கும் கட்டுப்பாடு, அதில் இருக்கின்ற வேலையாட்களுக்கும் கட்டுப்பாடுன்னு வரும்போது அந்த நேரம் முடிஞ்ச உடனே அடுத்த டியூட்டிக்கு வரணும் இல்லையா? அப்போ அதிகப்படியான ஆட்களை அவங்க வேலைக்கு எடுக்கணும், அதிகப்படியான விமானிகளை எடுக்கணும், அப்ப நிறைய சம்பளம் கொடுக்கணும், இன்னும் அதிகமா செலவு பண்ணணும். இந்த காஸ்ட் கட்டிங்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவர்கள் பணிக்காக யாரையும் வேலைக்கு எடுக்கவில்லை, அதிகப்படியான ஆட்களை தேவையான ஆட்களை எடுக்கவில்லை. இந்த வரம்பு என்பது நவம்பர் 30 முடிந்தாலும் கூட அதை கடைசி வரையில் அமல்படுத்துவதற்கு உண்டான என்ன முன்னெடுப்பையும் முயற்சியும் இண்டிகோ நிறுவனம் செய்யவில்லை, மற்ற நிறுவனங்கள் செஞ்சுட்டான். இப்ப உதாரணத்துக்கு இண்டிகோல ஒரு 10% விமானங்கள் கேன்சல் ஆனாவே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிளைட் கேன்சல் ஆகும். அந்த 200-300 பிளைட் கேன்சல் ஆகும்போது பாதிக்கப்படுகின்ற பயணிகள் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பிளைட் சொல்றோம் இல்ல, இங்க இந்த ஹைதராபாத் போய் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் இந்த மாதிரி கனெக்டிங் பிளைட்ல போறவங்க எல்லாமே சிக்கலாயிருவாங்க. வெளிநாடுகளுக்கு போகின்ற பல பயணங்கள் ரத்தாயிரும். இப்ப நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், எடின்பர்க்ல இருந்து பிராங்க்ஃபர்ட் பிராங்க்ஃபர்ட்ல இருந்து சென்னைக்கு வரும்போது அந்த எடின்பர்க்ல 1 மணி நேரம் விமானம் தாமதம். நான் பிராங்க்ஃபர்ட் வரை இறங்கும்போது சென்னை விமானம் போயிடுச்சு. சென்னை விமானம் போன காரணத்தால நேரா அழகு தமிழ் பேசிட்டு இறங்க வேண்டிய நானு டெல்லியில போய் மாட்டினேன்னு சொன்னேன். டெல்லியில போய் ராத்திரி மாட்டினதால அங்க ஒரு ஐயா உட்காந்துட்டு ஏன் ஹிந்தி படிக்கலன்னு வகுப்படுத்தாருன்னு சொன்னேன். இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் எல்லா பயணிகளுக்கும் நடக்கும் கேன்சலேஷன். அப்ப முக்கியமான வேலைகளுக்கு செல்பவர்கள், தொழில் நிமித்தமாக செல்பவர்கள், உறவினர்களை பார்க்க செல்பவர்கள், திருமணத்துக்கு போறவங்க, சாவுக்கு போறவங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான், பல்வேறு பணிக்கு போவாங்க. அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி வீடியோ கான்பரன்ஸ் எல்லாம் ரிசப்ஷன் நடந்தது. இவ்வளவு தொல்லைகள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு நிறுவனம் இந்திய அரசாங்கத்தினுடைய விதிகளையும் உத்தரவையும் மீறி கட்டுக்குள் வராமல் தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தான்.